Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக பாஜக இடையே சற்று நேரத்தில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகிறது. அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருகை தந்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுக பாஜக தொகுதியிடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. ஆகியோரும் வந்துள்ளனர். இதுகுறித்து விரிவான தகவலை தெரிவிப்பதற்காக தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பிலுள்ளார். விக்னேஷ், மேற்கண்ட செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். வணக்கம். அதிமுக பாஜக இடையிலான அதிகாரப்பூர்வமான கூட்டணி ஒப்பந்தம் என்பது இன்னும் சில மணி நேரத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்காகவும் கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்துவதற்காகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார். அவரோடு இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அமைக்கப்பட்ட குழுவை சேர்ந்த இடம்பெற்றிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், SP வேலுமணி, வளர்மதி, KP முனுசாமி ஆகிய நால்வரும் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். இன்று காலை முதல் பல்வேறு கட்சிகளை சார்ந்த தலைவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்திய மத்திய அமைச்சரும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான பாஜக பொறுப்பாளருமான பியூஷ் கோயல், அவரோடு மத்திய இணை அமைச்சர் எல் முருகன், தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் ஆகியோரும் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வந்து கொண்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு வருகை தந்த பின்னர் அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பான ஆலோசனை நடத்தப்பட்டு இன்றைய தினமே இந்த கூட்டணி ஒப்பந்தமும் கையெழுத்தாகும் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பாஜகவுடன் அந்த கூட்டணி ஒப்பந்தத்திற்கு பிறகு அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய மற்றொரு கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாசும் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தர இருக்கிறார். அவருடனும் எடப்பாடி பழனிசாமி மற்றும் தொகுதி பங்கீடு குழுவினர் பேச்சுவார்த்தை நடத்தி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கக்கூடிய தொகுதிகளுடைய எண்ணிக்கையை குறிப்பிட்டு அந்த உடன்படிக்கை ஒப்பந்தத்திலும் இரு கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் கையெழுத்திட்டு தங்களுடைய கூட்டணியை அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்ய இருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக அதிமுக தலைமையை ஏற்று கடந்த சட்டமன்ற தேர்தல் தொடங்கி தற்போது வரை தொடர்ந்து வரக்கூடிய புரட்சி பாதம் கட்சியினுடைய தலைவர் ஜெகன்மூர்த்தியார் அவரும் நேரடியாக அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வந்து அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு பிறகு கூட்டணி ஒப்பந்தத்திலும் கையெழுத்திட இருக்கிறார். அதிமுகவை பொறுத்தவரையில் இந்த கூட்டணி கட்சி தலைவர்களை பொறுத்தவரையில் அலைக்கழிக்காமல் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் தொடர்ந்து பேச்சுவார்த்தை எனும் பெயரில் காலம் தாழ்த்தாமல் ஒரே முறை அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு பாஜக தலைவர்கள் வர இருக்கிறார்கள். இன்றைய தினமே இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இறுதி செய்யப்பட இருக்கிறது. கூட்டணி ஒப்பந்தமும் கையெழுத்தாக இருக்கிறது. முதற்கட்டமாக இன்றைய தினம் எந்தெந்த கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் என்பது தொடர்பான அந்த ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாக இருக்கிறது. எண்ணிக்கையும் முடிவாக இருக்கிறது. இதற்கு பிறகு நாளை அல்லது நாளை மறுநாளில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட போகிறது என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளிவர இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் பாஜக, பாமக, புதிய பாரதம், புரட்சி பாரதம், புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி என அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என பல்வேறு கட்சிகள் கூட்டணியில் அங்கம் வகித்துக் கொண்டிருக்கின்றன. அவரவருக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தொகுதிகள், அவரவர் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகளுடைய பட்டியலை அதிமுக தலைமையிடம் வழங்கி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகளும் கண்டறித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இவையெல்லாம் ஒரே நேரத்தில் அனைத்து கட்சி தலைவர்களும் கூடி பேசி யாருக்கு எந்தெந்த தொகுதிகளை ஒதுக்கீடு செய்யலாம், எந்தெந்த தொகுதிகளில் எந்தெந்த கட்சிகள் போட்டியிட்டால் வெற்றி வாய்ப்பு எளிதாக இருக்கிறது என்பது தொடர்பான முடிவுகளையும் அடுத்தடுத்த தினங்களில் எடுத்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்கிறார்கள். அதிமுக வேட்பாளரை பட்டியலை பொறுத்தவரையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிடுவதற்கு திட்டமிட்டப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு, எந்தெந்த தொகுதிகளில் யார் யார் போட்டி என்ற விவரங்கள் முழுமையாக கூட்டணி கட்சிகளுக்கு தெரிவிக்கப்பட்ட பிறகு
அந்தந்த கட்சிகளின் சார்பில் வேட்பாளர் பட்டியலும் அடுத்தடுத்த தினங்களில் வெளிவர இருக்கிறது. ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவும், மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிவுகளும் அறிவிக்கப்பட இருக்கின்றன. முன்னதாக வரக்கூடிய 30ஆம் தேதி இந்திய தேர்தல் ஆணையம் தமிழகத்தில் நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பாணையை வெளியிட இருக்கிறது. அன்றைய தினத்திலிருந்து ஏப்ரல் 6ஆம் தேதி வரை வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசமும் இருக்கிறது. எனவே முன்கூட்டியே இது போன்ற கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு போன்ற பணிகளை நிறைவேற்றி விட்டால் வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்பு மனுக்களை தாக்கல் செய்த பிறகு தங்களுடைய பிரச்சாரத்தையும் தேர்தல் பணிகளையும் தீவிரமாக ஆற்றுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் முன்கூட்டியே அதிமுக தலைமை இந்த முடிவை எடுத்து தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்தில் இந்த கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கு பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் வர இருக்கின்றன. இது மட்டுமல்லாமல் பாஜகவினுடைய தலைமையை ஏற்று தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இந்திய ஜனநாயக கட்சி, புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சியினுடைய தலைவர்களும் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கே இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு அவர்கள் இங்கு வரும் பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் மத்திய அமைச்சரும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பாஜக பொறுப்பாளருமான பியூஷ் கோயலின் முன்னிலையிலே அவர்களுக்கான தொகுதியுடைய எண்ணிக்கையும் இறுதி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் பியூஷ் கோயல், தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்திற்கு வருகை தர இருக்கிறார்கள். அவர்களோடு முதற்கட்டமாக அதிமுக, பாஜகவும், அதன் தொடர்ச்சியாக அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சியும், அதனை தொடர்ந்து இந்த கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய மற்ற கட்சிகளும் தங்களுடைய கூட்டணி உடன்படிக்கையில் கையெழுத்திட இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக, பாஜக இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக, பாஜக இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக, பாஜக இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்துள்ளார். மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய அமைச்சர் எல் முருகன், மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோரும் உடன் வருகை புரிந்துள்ளனர். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக, பாஜக இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக, பாஜக இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வருகை புரிந்துள்ளார். மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய அமைச்சர் எல் முருகன், மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோரும் உடன் வருகை புரிந்துள்ளனர். அதிமுக அலுவலகம் வந்த பியூஷ் கோயலை KP முனுசாமி, SP வேலுமணி ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக, பாஜக இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. இதுகுறித்து விரிவான தகவலை பகிர்வதற்காக தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் உள்ளார். விக்னேஷ், இந்த செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். வணக்கம். அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக தலைவர்கள் மற்றும் பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் தற்போது அதிகாரப்பூர்வமாக தங்களுடைய கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் அதிமுக, பாஜக இடையிலான தொகுதி பங்கீடு உடன்படிக்கையும் கையெழுத்தாக இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அதிமுகவிடம் பாஜக விரும்பக்கூடிய தொகுதிகளுடைய எண்ணிக்கை, பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகளுடைய பெயர்கள் உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் அதிமுகவிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பாஜக மட்டுமல்லாது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இந்திய ஜனநாயக கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், புதிய நீதி கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சார்ந்த தலைவர்களும் தங்களுக்கு இத்தனை தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அதிமுகவிடம் வைத்திருக்கிறார்கள். அதிமுக அனைவருடைய கோரிக்கைகளையும் கவனமுடன் பரிசீலித்து வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகளை
தேர்தலில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய வகையிலான தொகுதிகளை ஒதுக்கீடு செய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக அவர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக பாஜக இடையிலான இந்த கூட்டணி ஒப்பந்தம் என்பது இன்னும் ஒரு சில நிமிடங்களுக்குள்ளாக கையெழுத்தாக இருக்கிறது. அதிமுக சார்பில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தையை நடத்துவதற்காக அமைக்கப்பட்ட குழுவினுடைய உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், KP முனுசாமி, SP வேலுமணி மற்றும் வளர்மதி ஆகியோர் அதிமுக சார்பில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பாஜக சார்பில் மத்திய அமைச்சரும் தமிழ்நாடு பாஜகவினுடைய சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல், மத்திய இணை அமைச்சர் எல் முருகன், தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அதிமுக பாஜக இடையிலான அந்த கூட்டணி என்பது உறுதி செய்யப்பட்ட நிலையில் யாருக்கு எத்தனை தொகுதிகளை ஒதுக்கீடு செய்யலாம், எந்தெந்த தொகுதிகளை ஒதுக்கீடு செய்யலாம் என்பது தொடர்பான ஆலோசனை தான் தற்போது தொடங்கி இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய பல்வேறு கட்சியை சார்ந்த தலைவர்களும் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் TTV தினகரன், புதிய நீதி கட்சியினுடைய தலைவர் AC சண்முகம், இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் பாரிவேந்தர் உட்பட தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களும் தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வர இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. 2021 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் இதே அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமகவும் பாஜகவும் அங்கம் வகித்திருந்தது. பாமகவுக்கு 23 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தன, பாஜகவுக்கு 20 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. அப்போதைய சட்டமன்ற தேர்தல் அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 5 சட்டமன்ற உறுப்பினர்களும் பாஜகவுக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் இருக்கிறார்கள். இந்த நிலையில் கூடுதலான தொகுதிகளை கேட்டு பல்வேறு அரசியல் கட்சியில், அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய கட்சிகள் கூடுதல் தொகுதிகளை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கின்றன. இன்றைய தினம் காலை கூட சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் பாரிவேந்தர், புதிய நீதி கட்சியினுடைய தலைவர் AC சண்முகம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஜான் பாண்டியன் உட்பட பலர் சந்தித்து தங்கள் விருப்பப்படக்கூடிய தொகுதிகளை பட்டியலையும் வழங்கி இருக்கிறார்கள். அது தொடர்பாகவும் தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு வருவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரையில் ஒரே இலக்கு தான் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக கொலை, கொள்ளை, பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள், போதைப் பொருள் தாராள புழக்கம், சட்ட பஞ்சாயத்து, கள்ளச்சாராயம், கள்ள துப்பாக்கி விற்பனை என தமிழகத்தையே ஒட்டுமொத்தமாக சீரழித்துக் கொண்டிருக்கக்கூடிய திமுக ஆட்சியை அகற்றிவிட்டு தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சியை மலர செய்ய வேண்டும் என்ற ஒரு இலக்கு தான் அவர்களால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு தேவையான அனைத்து வகையிலான களப்பணியை ஆற்றுவதற்கு இக்கூட்டணியில் பங்கேற்றிருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலேயே திமுகவை பொறுத்தவரையில் அங்கு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் 1ஆம் கட்ட, 2ஆம் கட்ட, 3ஆம் கட்ட, 4ஆம் கட்ட என பல்வேறு கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே கூட்டணியில் அங்கம் வகித்திருக்கக்கூடிய பழைய கட்சிகளுக்கு தொகுதிகளை குறைத்து வழங்கி கொண்டிருக்கிறது. திமுக மீது ஒரு புகாரும் எழுந்திருக்கிறது. ஆனால் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரையில் ஒரே நேரத்தில் பேச்சுவார்த்தை, அனைத்து கட்சி தலைவர்களும் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வர இருக்கிறார்கள். ஒரே முடிவாக அனைவரும் இணைந்து ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை புள்ளியில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அதிமுக பாஜக இடையிலான முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் போதே, அதாவது தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையின் போதே உடன்படிக்கை கையெழுத்தாக இருக்கிறது. இந்த கையெழுத்துக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வர இருக்கிறார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இடையே இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கையெழுத்தாக இருக்கிறது. இன்றைய தினத்தின் அடிப்படையில் யாருக்கு எத்தனை தொகுதிகள் என்ற எண்ணிக்கையை மட்டும் முடிவு செய்யப்பட்டு கையெழுத்தாக இருக்கின்றன. மீண்டும் ஓரிரு தினங்களுக்குள்ளாக அனைத்து கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் ஒருங்கிணைந்து பேசி ஒரு ஆலோசனை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்த பிறகு யார் யாருக்கு எந்த தொகுதிகள் என்பது தொடர்பான விவாதம் நடத்தப்பட்டு முடிவெடுக்கப்பட இருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தகவலுக்கு நன்றி விக்னேஷ்.
சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்தார். பியூஷ் கோயலை வரவேற்றார் இபிஎஸ். மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், மத்திய அமைச்சர் எல் முருகன், மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோரும் உடன் வந்தனர். அதிமுக அலுவலகம் வந்த பியூஷ் கோயல் மற்றும் பாஜக தலைவர்களை பொன்னாடை போர்த்தி வரவேற்றார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியனும் வருகை புரிந்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கி நடைபெற்று வருகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் சற்று நேரத்தில் கையெழுத்தாக உள்ளது. தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு இதனை முன்னிட்டு வருகை புரிந்துள்ளார். மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், மத்திய அமைச்சர் எல் முருகன், மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோரும் உடன் வருகை புரிந்துள்ளனர். அதிமுக அலுவலகம் வந்த பியூஷ் கோயல் மற்றும் பாஜக தலைவர்களை பொன்னாடை போர்த்தி வரவேற்றார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியனும் வருகை புரிந்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கி நடைபெற்று வருகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் சற்று நேரத்தில் கையெழுத்தாக உள்ளது.
அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுகுறித்து விரிவான தகவலை தெரிவிப்பதற்காக மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் இணைப்பில் உள்ளார். மகேஸ்வரன், இந்த செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். பலசக்தி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணியில பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழக முன்னேற்ற கழகம், இந்திய ஜனநாயக கட்சி, புதிய நீதி கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இடம்பெற்றிருக்காங்க. இதுல முதல் கட்டமாக கூட்டணியில் எத்தனை தொகுதியில் யார் போட்டியிடுவது என்கிற தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை அதிமுக பாஜக இடையே இப்பொழுது அதிமுகவுடைய தலைமை அலுவலகம் அமைந்திருக்கிற ராயப்பேட்டை எம்ஜிஆர் மாளிகையிலே தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இதற்காக பாஜகவினுடைய தமிழ்நாடு தேர்தல் பொறுப்பாளர் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இன்று காலையே சென்னைக்கு வருகை தந்திருந்தார். அவரோடு தமிழ்நாடு பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், மத்திய அமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் ஆலோசனை நடத்துகிறார்கள். அந்த ஆலோசனைக்கு பிறகு இப்பொழுது மத்திய அமைச்சர் மற்றும் பாஜக குழுவினர் அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவரை அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி, தலைமை நிலைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உள்ளிட்ட அதிமுகவுடைய மூத்த நிர்வாகிகள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்று அழைத்து சென்றிருக்கிறார்கள். அதிமுக கூட்டணியில இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தேசிய அளவில் பாஜக தலைமை வகித்திருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணிக்கான தலைமை என்று அதிமுக இருக்கிறது. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அந்த கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளராகவும் அறியப்பட்டிருக்கிற சூழல்ல அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்துல பாஜக அதிமுக இடையிலான அந்த தொகுதி பங்கீடு இன்னும் சற்று நேரத்துல எத்தனை தொகுதிகள்ல பாஜக போட்டியிட இருக்கிறது என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட இருக்கிறது. அதிமுக பாஜக இடையிலான தொகுதி பங்கீட்டிற்கு பிறகு அதை தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழக முன்னேற்ற கழகம், இந்திய ஜனநாயக கட்சி, புதிய நீதி கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளோடு தொகுதி பங்கீடு என்பது அடுத்தடுத்து அறிவிக்கப்பட இருக்கிறது. முதல்ல பாஜக அதிமுக கூட்டணி இல்ல, அதுக்கு பிறகு எத்தனை தொகுதிகள்ல அதிமுக கடந்த முறை இதே கூட்டணியில பாஜக போட்டியிட்டது. 4 சட்டப்பேரவை உறுப்பினர்களை பெற்றிருக்கிற சூழல்ல பாஜக முன்பை விட கூடுதல் இடங்களை எதிர்பார்க்கிறது. அதிமுக எதிர்பார்க்கிற தொகுதிகளை பாஜகவுக்கு ஒதுக்க இருக்கிறதா என்பது குறித்தெல்லாம் ஒரு பெரும் கேள்வி எழுந்திருக்கிற சூழல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியில ஒரு 4 நாட்களுக்குள்ளாகவே இந்த தொகுதி பங்கீடெல்லாம் மிக விரைவாக முடிந்துவிடும். இப்ப திமுக கூட்டணியில 1 மாதத்திற்கு மேலாக கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறது, இழுபறி அதிருப்தி என்றெல்லாம் பார்க்கிறோம். அது போன்ற எதுவும் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்காது. சுமூகமாகவும் இணக்கமாகவும் இந்த பேச்சுவார்த்தை நடந்து ஓரிரு நாட்களுக்குள்ளேயே தொகுதி பங்கீடும் இறுதி செய்யப்பட்டுவிடும் என்று ஏற்கனவே அந்த கூட்டணியுடைய தலைவர்கள் தெரிவித்திருந்த சூழல்ல இன்றைக்கு அதிமுக பாஜக இடையான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இப்ப நடந்திருக்கிறது. இப்பொழுதே இந்த பேச்சுவார்த்தை ஒரு நிறைவு பெற்று சற்று நேரத்திற்கு பிறகு இன்னும் சற்று நேரத்துல அதிகாரப்பூர்வமாக 2 கட்சியினுடைய தலைவர்களுமே செய்தியாளர்களை சந்திப்பாங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தகவலுக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன்.